நீங்கள் தான் வந்து ஏறி உழுறீங்க. ஓ மாட்டுக்கறி சாப்பிடு, மாட்டுக்கறி சாப்பிடு, மாட்டுக்கறி சாப்பிடு, எல்லா இடத்துலையும் புரட்டாசி மாதம்னா ஒரு 4 யூடியூப் சேனல் கிளம்பி வந்துடுவீங்க. சார் இது பீஃப் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியுமா? அது என்ன இதெல்லாம் நரேட்டிவ்னு உங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? நான் வாயில் வரல வச்சுட்டு இருக்கோமா நாங்கள்? நீங்கள் தான் வந்து திணிக்கிறீங்க, மூளையில் உட்காந்து திணிக்கிறீங்க. ஏன் எனக்கு உணவு உரிமை கிடையாதா? நீ வேணும்னு சொன்னால் நான் வேணான்னு சொல்கிறது எனக்கு உரிமை கிடையாதா? இருக்கா இல்லையா? ஏன் உரிமை நீ ஏன் தலையிடுற? ஏன் என்னுடைய சென்டிமெண்ட்டில் நீ ஏன் வர? இன்றைக்கி நீங்கள் மார்பிள்ஸ் போட்ட வீட்டில் இருக்கிறீங்க, டைல்ஸ் போட்ட வீட்டில் இருக்கீங்க. உங்கள் தாத்தா அல்லது தாத்தாவோட தாத்தா இல்லை தாத்தாவோட அப்பா மாட்டுடைய சாணி எடுத்துகிட்டு வந்து வீடு மூசும் மொழுகுன்னு மொழுகி அடுப்பு வரைக்கும் மொழுகி அந்த அந்த சாணி முழுகின தரையில் தானே தட்டை போட்டு சாப்பாடு போட்டு சாப்பிட்டாங்க. இல்லை சார் எங்கள் தாத்தாலாம் பொறுக்கும் போதே கிரானைட்டில் குவான்னு பிறந்தார் சார்னு சொல்கிற யாராவது வந்து தமிழ்நாட்டில் இதுக்கு பதில் சொல்லிட்டோம். எனக்கு தெரிஞ்சு 8 கோடி பேருமே மூதாதையர்கள் இப்படி வாழ்ந்தவங்க தான். இப்போ வேறு எந்த விலங்குடைய சாணத்தையாவது எடுத்து அந்த மாதிரி வீடு முழுசும் முழுக முடியுமா? உங்களால் கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? ஒரு ஆட்டு புழுக்க எடுத்துகிட்டு வந்து தண்ணி போட்டு கரைச்சி முழுக முடியுமா? கற்பனை பண்ண முடியுமா உங்களால்? ஸ்மெல் வருமா வராதா? கோழியுடைய இது ஸ்மெல் வருமா வராதா? பசுவுடைய அந்த சாணத்தில் ஸ்மெல்லு வரல, குட் ஸ்மெல், சானிடைசிங் கெப்பாசிட்டி இருக்குன்றீங்க. இன்னும் பல மருத்துவ பயன்கள், அறிவியல் பயன்கள் இருக்குது. நம்முடைய முன்னோர்கள் என்ன முட்டாளான்னு கேட்குறீங்க. அப்போது பசு சாப்பிடுகிற, மாடு சாப்பிடுகிற அந்த ஃபுட்டில் இருக்கிற விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் மலம் வழியாக மற்ற எல்லா மிருகங்களையும் போல் மலம் வழியாக வெளியேறவில்லைன்னு சொன்னால் அந்த ஃபுட்டில் இருக்கிற கெட்ட விஷயம், பாய்சனஸான விஷயம் எங்கே போய் சேரும்? சதையில் தானே சேரும், மாட்டோட சதையில் தானே சேரும். அதனால தானே அதை சாப்பிடக்கூடாதுன்ற ஒரு அறிவியலை நாங்கள் பின்பற்றுறோம். இந்த அறிவியல் உனக்கு புரியலனா விட்டுரு, இல்லை நம்பிக்கை இல்லைனா விட்டுரு. உனக்கு இதில் மாட்டுக்கு இருந்திருந்தா வை. நான் நம்புகிற விஷயத்துக்கு நீ ஏன் குறுக்க வர? ஆவிற்கு நீர் என்று இறப்பினும் நாவிற்கு இரவின் இழி வந்ததில்னு திருவள்ளுவர் பேசுகிறாரே பசு பாதுகாப்பு பற்றி. சோழர் கால கல்வெட்டு இருக்குது. சோழன் ஒரு குளத்தை வெட்டுறான். இந்த குளக்கரையை அவனும் வெட்டக்கூடாது, டேமேஜ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஒரு இது வைக்கிறான், கல்வெட்டு வைக்கிறான். இந்த குளக்கரையை நீ தொட்டினா காவிரி கரையில் காராம்பசுவை வெட்டிய பாவம் உன்னை வந்து சேரும் கல்வெட்டில் வைக்கிறான். அந்த கல்வெட்டை பார்த்துட்டு ஒருத்தனும் அந்த இதில் கை வைக்கல.